மாடம் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று வைகுண்டத்தோப்பு சுவாமிகள் ஐயா வைகுண்டத்தோப்பு சுவாமிகளுடைய பிறந்த நாள், அவதார திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்ப்பனியத்திற்கு எதிரான மாற்று வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறது இந்தியா முழுக்கவே ஆங்காங்கே இருக்கின்றன அப்படிங்கிறது நாம் அறிந்த ஒன்று. அது வந்து நாராயண குருவாக இருக்கட்டும், அல்லது சீக்கிய மதமாக இருக்கட்டும், வள்ளலாராக இருக்கட்டும் என்று சொல்லி வைதீகத்திற்கு எதிரானதாக அவைதீக முறைகளை அடிப்படையாக கொண்ட வழிபாட்டு முறைகளை ஏராளமான துவக்கியிருக்கிறார்கள். அப்படி தென் தமிழகத்தினுடைய எல்லையிலே மாற்று வழிபாட்டு முறையை பார்ப்பனியத்திற்கு எதிரான ஒரு வழிபாட்டு முறையை தொடங்கியவர் தான் ஐயா வைகுண்டத்தோப்பு சுவாமிகள். ஐயா வைகுண்டர் பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, பார்ப்பனிய சடங்குகளை ஏற்கக்கூடாது என்கிற அடிப்படைகளே அப்படியான ஒரு வழிபாட்டு முறையை உருவாக்கியவர். அவருடைய பிறந்த நாளிலே இப்படி வைதிகத்திற்கும் பார்ப்பனியத்திற்கும் எதிரான அனைவரையும் நினைவு கூறுவோம். சோக்குல போவோம். இது முச்சந்திசோ, நான் உங்கள் சுகுணாதேவாக. நான் உங்கள் பன்னீர் பெருமாள். திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடருமா தொடராதா அப்படிங்கிறது நேற்றிலிருந்து இல்லை, பல நாட்களாக அது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்தாலும் கூட நேற்று அது உச்சத்தில் எட்டியது அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஏன்னா வந்து இதுவரைக்கும் கேசி வேணுகோபால், கிரீஷ் ஜோடங்கர் இவங்கெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தியது போக நேற்று முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரமும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகம் இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை நேரடியாக சந்தித்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் சாயந்தரம் 4 மணிக்கு செல்வ பெருந்தனுடைய மகளுக்கு நிச்சயதார்த்தம். அவர் 1 மணி 2 மணி வரைக்கும் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்காகவே அலைந்தார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். தொடர்ச்சியாக தொலைக்காட்சி வாதங்கள் வந்து பலருக்கும் அது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது. இன்றைக்கு வரைக்கும் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரம் வரைக்கும் அதற்கான விடை நமக்கு தெரியவில்லை என்றாலும் கூட அந்த விடைக்கான சூசகமான ஒரு பதில் எனக்கு கிடைத்தது. காலையில் மாணிக்கம் தாகூர் ஒரு எக்ஸ் தளத்தில் ஒரு போஸ்டர் போட்டிருந்தார். ஒருத்தருக்கு தனிப்பட்ட கருத்துக்கள் என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் கட்சியின் தலைமை எடுக்கக்கூடிய முடிவுக்கு அனைவரும் கட்டுப்பட வேண்டும் அப்படின்னாலே ரைட்டு அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து விட்டலாம் அப்படின்னு சொல்லலாம். காங்கிரஸ் திமுக கூட்டணியெல்லாம் தொடரப்போகிறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது அப்படின்னு நினைக்கலாம். நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நேரத்தில் அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக கூட வரலாம். ஏன்னா நாளைக்கு மாநிலங்களவை வேட்பாளர்களுக்கான வேட்புமனு தாக்கலுக்கான கடைசி நாள் அப்படிங்கிறதுனால இன்னைக்குள்ளே அது முடிவு செய்யப்பட வேண்டும். நேற்று தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு அப்படிங்கிறது வந்து உறுதியாகி கையெழுத்தும் போட்டாங்க. அது யார் நிற்க போகிறாங்கிறத பிரேமலதா அறிவிப்பார் அப்படின்னு சொல்லி சுதீஷ் சொல்லியிருக்காரு. சுதீஷ் தான் நிற்பாருங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இங்கே அதிமுகவில் பார்த்தோன்னா 2 சீட்டுக்கு வந்து அன்புமணியுடைய பெயரையும் தம்பிதுரையினுடைய பெயரையுமே அறிவித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் கிட்டத்தட்ட திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது உறுதியாகிவிட்டது. எத்தனை சீட்டுகள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தெரியவில்லை. ஆனால் வந்து திமுகவுடைய கூட்டணிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய மெகா கூட்டணியாகத்தான் இருக்கிறது. கருணாஸ்கர் ஒரு சீட்டு உறுதின்னு சொல்லிட்டாங்க. உதயசூரியன் சிலத்தில் நிற்க போகிறேன்னு வேறு அவர் வேறு பேட்டி கொடுத்துருக்கார். அப்படிங்கிறனால கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட கட்சிகள் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கூட்டணியாக திமுக கூட்டணி இருக்கிறது. இந்த கூட்டணி அறிவிப்புகள் வந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம தாவேக்காரங்க வேற ட்விட்டரில் கொந்தளிக்கிறாங்க. அவங்களுக்கு என்னென்னா அவங்களுக்கு வரலாறே தமிழ்நாட்டோட அரசியலே விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு ஆரம்பித்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு இது இருக்குது. தண்ணிக்கேன்னு போட வந்தவங்களுக்குலாம் சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முருகவேல்ராஜன் ஃபோட்டோவை போட்டு இவர் யாருன்னே தெரில, இவருக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு ட்விட்டரில் போட்டு ரீட்வீட் பண்ணி அவங்க பாட்டுக்கு ஜாலியாக இருக்காங்க. அவர் 2006 எம்எல்ஏவாக இருந்தவர், போன தேர்தலையே கூட்டணியில் தேர்தலில் நின்றவர். எதுவுமே எங்கள் மாநில நிலக்கோட்டை தேர்தல்னு வெற்றி வாய்ப்பு இழந்தவர். அவர் தனியாக ஒரு கட்சி வச்சுருக்காரு இப்போ, மக்கள் விடுதலை கட்சின்னு. ஒரு தமிழ்நாட்டில் என்னென்ன கட்சிகள் இருக்குது, யார் யார் என்னென்ன செயல்படுறாங்க எதுவுமே தெரியாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். அதுக்கு பிறகு தான் தமிழ்நாட்டு வரலாறே எழுத ஆரம்பிக்கிற மாதிரி அவங்க இந்த நல்லகனவே தெரியாது அவங்களுக்கு. ஆமாம், அவங்களுக்கு நல்லக்கண்ணு யார் அப்படின்னு கேட்டால் விஜய் போய் அஞ்சலி செலுத்தியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அதுவும் அந்த காமெடி வேறு ஒரு பக்கம் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. முருகவேல்ராஜன்லாம் உண்மையிலே மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர், சமூக சிந்தனையாளர், சாதி ஒழிப்பிற்காக தொடர்ச்சியாக குரல் கொடுக்கக்கூடியவர். தொடக்கத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்து அப்புறம் வெளியில் வந்து தனி ஒரு அமைப்பு கண்டு தொடர்ச்சியாக செயல்படக்கூடிய ஒருத்தர். அவரை தெரியல அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு தான் அவமானம், இந்த தவிர முருகவேல்ராஜனுக்கு கிடையாது. பல காமெடிகள், தாவேக்கா காமெடி நம்ம கடைசியில் பேசுவோம். அதை தாண்டி இன்றைக்கி வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், திருச்சி மண்டல ரயில்வே ஸ்டேஷனுடைய அந்த மண்டல அலுவலகத்தினுடைய நுழைவாயிலில் வந்து என்ன பேர் எழுதி வச்சுருக்காங்க, ஏன்னா வாய்க்குள்ள கர்தவ்ய திவார் அப்படின்னா சோறு அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு வந்து ஒரு 2 வருஷம் என்னுடைய காலேஜில் வந்து ஹிந்தி வகுப்பு எடுத்தாங்க. தீவார் பர் கியாகை அப்படின்னு கேட்பாங்க. சுவரில் என்ன இருக்கிறது. ஒரு பையன்லாம் வந்து கிளாஸ்க்கே வரல, திடீர்னு அவனை எழுப்பிவிட்டு தீவார் பர் கியாகைனா உண்மையே தெரியல அவனுக்கு, சுவரில் என்ன இருக்கிறதுனால சுண்ணாம்பு இருக்கிறது அப்படின்னா வந்து அதனால் வந்து கர்தவ்ய திவார் அப்படின்னு ஒரு பேரை வச்சுருக்கிறாங்க.
கடுமையான கண்டனங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினில் இருந்து மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த தோழர் சு வெங்கடேசன் வரைக்கும் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்திருக்கார்கள். தமிழிசை சவுந்தரராஜன் அந்த பணியை நேக்கா அதிகாரிகள் செய்த தவறு, நான் அதிகாரிகளை கண்டிக்கிறேன் அப்படின்னு இருக்கிறாங்க. சு வெங்கடேசன் வந்து அதற்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கார். இது வந்து உங்கள் கட்சியினுடைய உங்களுடைய ஒன்றிய அரசுடைய கொள்கை, அது இந்தி பேசாத மாநிலங்கள் இந்தியை திணிப்பது என்பது உங்களுடைய கொள்கை, இதையே வந்து நீங்கள் அதிகாரிகள் தலையில் போகிறீங்க அப்படிங்கிற கண்டனத்தையுமே தெரிவித்திருக்கார். நாமும் நம்முடைய கண்டனத்தை வந்து வலிமையாக தெரிவிப்போம். நாங்குநேரி சம்பவம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய கொடூரமான ஒரு சம்பவம் தான். இன்றைக்கி 7 பேர் அதற்கு பிறகு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற தகவல்கள் வருகின்றன. இதில் 2 பேர் வந்து ஏற்கனவே அந்த தினத்தரியை தாக்கிய வழக்கிலையும் தொடர்புடையவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இவங்களுக்கு உள்நோக்கம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது இன்னுமே தீவிரமாக விசாரிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஐரோப்பிய நாடுகள் இதெல்லாம் சர்வசாதாரணம் நடக்கும். எந்த நோக்கம் இல்லாமல் திடீர்னு வந்து ஒரு ஷாப்பிங் மாலில் போய் ஹாலில் போய் சடன்னு சுட்டு கொள்வது அப்படிலாம் நடக்கும். அப்படி தான் ஒருத்தர் வந்து அமெரிக்காவில் வந்து கார்லேருந்து இறங்கி பொதுமக்கள் நோக்கி சுட்டிருக்காரு. ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு பெண்ணுமே வந்து படிக்க போன ஒரு பொண்ணுமே இறந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ஐரோப்பிய மனநிலை அப்படிங்கிறது, அதாவது ஆயுத கலாச்சாரங்கிறது அதிகமாக இருப்பது, ஒரு விரக்தி கலாச்சாரம், ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு கலாச்சாரம், இதன் காரணமாகத்தான் இதெல்லாம் நடக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இது வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டிலையும் நடக்கிறதுங்கிறது உண்மையிலேயே வந்து விரும்பத்தக்கது அல்ல. கண்டிப்பாக இவர்கள் யார், இவர்களுக்கான பின்புலம் என்ன, இவர்கள் எந்த நோக்கத்தின் அடிப்படையில் இதை பண்ணாங்க அப்படிங்கிறது தீர விசாரித்து சட்டப்படி கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படணும் அப்படிங்கிறத கேட்டுக்குவோம். இதில் உள்நோக்கம் அப்படிங்கிறது அந்த பகுதிகளில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, குறிப்பாக ஒரே குழுவுக்குள்ளே இருக்கக்கூடிய 2 கோஷ்டிகளுக்கு இடையிலான மோதலில் ஒருத்தரை மாட்டி விடுறதுக்கு இன்னொருத்தர் பண்ணுறதா சொல்கிறாங்க. முழுமையான தகவல்கள் அப்படிங்கிறது வந்து விசாரணையில் தான் வரும். நவீன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அவர் தான் வந்து இதை பண்ணார். அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. என்னென்னா வந்து, நான் இதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு ரவுடித்தனம்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன், உள்ளேயே நுழையக்கூடாது, மாவட்டத்துக்குள்ளே நுழையக்கூடாதுன்னு சொல்லி காவல்துறை சொன்னதுலேருந்து நான் வெளியூரில் தான் நான் இருக்கிறேன், எனக்கு இந்த சம்பவத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்றிருக்காரு. ஆனால் இவங்க தாக்குதல் நடத்திட்டு நவீன் வாழ்க அப்படின்னு சொல்லி முழக்கமிட்டு போனதாகவும் தகவல்கள் வருகின்றன. அதனால் நீங்கள் சொன்னது மாதிரி தீர விசாரித்து இது வந்து ஒரு மணி தனிப்பட்ட நபர்களுக்கு இடையிலான மோதலா அல்லது சாதிய ரீதியிலான மோதலா, அதுக்கு இல்லை வேறு ஏதாவது அதுக்குள்ள நோக்கம் இருக்கா அப்படிங்கிறது தீர விசாரிக்கப்பட வேண்டும். ஆனால் என்ன நோக்கமாக இருந்தாலும் இது வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியதுதான். சம்பந்தமே இல்லாமல் டீக்கில் ஒரு 4 பேர்த்த வந்து ஒரு 6 பேரை வெட்டிட்டு போகிறதுங்கிறது எந்த வகையிலும் தொழிலாளிலாம் வெட்டியிருக்காங்க, எந்த வகையிலுமே அனுமதிக்க முடியாத ஒன்று. கண்டிப்பாக கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய ஒன்று. சரி, நம்ம மேற்றுக்கு வருவோம். தாவேக்காவுடைய தலைவர் விஜய் தஞ்சையிலே வந்து பேசிவிட்டு சென்றிருக்கிறார். ஒரு விஷயத்தில் நான் விஜயை பாராட்டுவேன். ஏன்னா நான் பல விவாதங்களில் சொல்லியிருக்கேன் தொடர்ச்சியாக, நிர்வாகிகள் சந்திப்புன்னு கூப்பிட்டு வச்சுட்டு நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீர்கள், விஜய்க்கா ஸ்டாலின் சாருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அவங்க நிர்வாகிகள்ட்ட ஏங்க இந்த கேள்வி கேட்குறா அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். ஏன்னா அவங்கெல்லாம் நிர்வாகிகள் இல்லைன்னு அவருக்கே தெரியும். அதுக்கப்புறம் என்னென்னா, நேற்று அந்த கூட்டத்துக்கான அழைப்பிலேயே பார்த்தீங்கன்னா நிர்வாகிகள் சந்திப்பு மற்றும் தேர்தல் பரப்புரை கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கையாக போட்டுருந்தாங்க. ஆனால் அங்கேயுமே நிர்வாகிகள்ங்கிற பேரில் தான் கூட்டி வச்சுருந்தாங்க, அங்கேயுமே உறுதிமொழி எடுத்தாருங்கிறது வேற ஒரு விஷயம். இருந்தாலும் குறைந்தபட்சம் இதையாவது கன்சிடர் பண்ணியிருக்காங்கிற அளவில் வந்து பாராட்டலாம். ஆனால் அதே நேரத்தில் வந்து விதிமுறை மீறல்கள், எக்கச்சக்கமான விதிமுறை மீறல்கள் நமக்கு தெரியும். கரூர் சம்பவத்திற்கு பிறகு கொஞ்சம் அடக்கி இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு விதிமுறைகள்லாம் கடைப்பிடிக்கிறது அப்படிங்கலாம் ஓரளவுக்கு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த தஞ்சை கூட்டத்திலலாம் வந்து அது எல்லாத்தையுமே வந்து கட்டவிழ்த்து விட்டதை போல் வந்து தடுப்புகளை மீறி உள்ள நுழையிறது, அதுக்கப்புறம் விஜயனுடைய வாகனத்தை பின்தொடர்ந்து போய் விபத்துக்குள்ளாவது, மரத்து மேலே ஏறி நிற்பது, விஜயே வந்து ஒருத்தர் வாகனத்து மேலே ஏறி செல்ஃபி எடுக்கிறாரு, அவரை வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி அவர் இருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் கடுமையாக கண்டிக்கிறதுக்கு. அதாவது எதுவுமே நடக்கலைன்னா பரவாயில்ல, கிட்டத்தட்ட 50 பேர் இறந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் வந்து விஜய் வந்து மறுபடியும் போவது அப்படிங்கிறது உண்மையிலே வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இன்றைக்குமே அவரை பின்தொடர்ந்து போய் பைக் ஆக்சிடென்ட் ஆகி வரிசையாக வண்டிகள்லாம் கீழே விழுது. அதில் வந்து ஏதாவது விபத்து நடந்தால் அதுக்கு யார் பொறுப்பேற்பான்னு தெரியல. அனுமதிக்கப்பட்டதை விட அதிகமாக வந்து ஆம்புலன்ஸ் வருதுன்னு சொல்லி பேரிகார்டு எடுத்து விட்டுட்டு நிர்வாகி அவங்க விஜய் கட்சி ஆட்களே தான் இவங்களை உள்ள அனுமதிச்சிருக்காங்க. கூட்டம் போயிருக்கு. திரும்ப வந்து பொதுமக்களுடைய வாகனங்கள் எல்லாம் மறித்து அதுக்கு மேலே ஏறி நின்று ஆடி செல்ஃபி எடுத்துன்னு பொதுமக்களுக்கு தொந்தரவு ஏற்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு உரிய பாதுகாப்போடு இல்லை, எச்சரிக்கையோடு இல்லை. இப்படி எல்லா வகையிலையுமே எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் அவர் இருக்கிறாரு. ஆனால் பேசுகிறது மட்டும் பயங்கரமாக பேசிடுறாரு. சரி, என்னத்தை தான் பேசினார் அவர் அப்படின்னு பார்த்தா, எனக்கு என்னமோ இந்த கூட்டத்தில் கொஞ்சம் சுரத்து குறைந்து இருந்ததை போல தான் தெரிந்தது. வழக்கமான ஒரு உற்சாகம்ங்கிறது குறைவாகத்தான் இருந்தது. அவருடைய தனிப்பட்ட பிரச்சனைகளா அல்லது காங்கிரஸ் வந்து நம்ம இதில் வரல, நம்ம தனியாக தான் நிற்கணும், முஸ்தபாவும் பண்டூட்டி ராமச்சந்திரன் மட்டும்தான் இருக்காங்கங்கிற ஒரு விரக்தியா அப்படிங்கிறது தெரியலை. பல இடங்களில் வந்து உலர்னு உலர்ந்தார். சில இடங்களில் வழக்கம் போல் வந்து பேசினதெல்லாம் மறந்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே வந்து ஃப்ரெண்ட்ஸ் படத்து கிளைமேக்ஸ் மாதிரி அப்படியே உத்து பார்த்துக்கிட்டு இருந்தார். ஓம் சக்தி, பராசக்தி, தூய சக்தி
டால்டா அப்படிங்கிற பேரில் என்னென்னமோ வாய்க்கு வந்ததெல்லாம் அவர் பேசிக்கிட்டு இருந்தார். அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்ததுன்னா நான் விவசாயியின் மகனாக பிறப்பேன் அப்படிங்கிறாரு. இந்த பிறவிலே அதை பண்ணலாம். விவசாய குடும்பத்தில் எல்லாரும் பிறப்பதற்கு வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் ஒருத்தர் விவசாயி ஆவதற்கு எந்த விதமான தடையுமே கிடையாது. அங்கே வந்து எஸ்ஓபி தடையெல்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. யார் வேண்டுமானாலும் விரும்பினால் வந்து ஒரு விவசாயி ஆகலாம். தஞ்சாவூர்லேயே அவருக்கு இருக்கிற பணத்துக்கு 5 ஏக்கர் வாங்கி விவசாயம் பண்ணலாம். ஜெயிட்டு இருக்கிற காசுக்கு வந்து எவ்வளவு ஏக்கர் வேண்டுமானாலும் வாங்கி போட்டு விவசாயத்தை பண்ணலாம். விவசாயம் ஆகிறதுங்கிறது ஏதோ ஒரு பெரிய அதாவது ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் ஆகக்கூடியதா என்ன வந்து நினச்சா யார் வேண்டுமானாலும் விவசாயி ஆகலாம். அதுலேயும் வந்து அவர் என்ன பெருமையாக சொல்கிறாருன்னா வந்து என்னுடைய முதல் அரசியல் பயணம் பரந்தூர் விமான நிலைய பிரச்சனையில் தான் தொடங்குச்சுங்கிறார். கட்சி ஆரம்பித்து 1.5 வருஷம் கழிச்சு அதுக்கு முதல்ல வந்து அவர் பயணம் போனார் பரந்தூர் விமான நிலைய பிரச்சனைக்கு. அதையுமே வந்து அவர் பெரிய பெருமையைப் போல அவர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னன்னா வந்து ஜனநாயகன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து முதலாக அவர் உச்சரிச்சிருக்கார். ஜனநாயகனுடைய ஆடியோ லான்ச்சுக்கு பிறகு அந்த படத்திற்கு நெருக்கடி கொடுத்ததுக்கு பிறகு முதலாக அவர் உச்சரித்திருக்கார். அப்பையும் கூட பார்த்தீங்கன்னா வந்து ஜனநாயகன் பிரச்சனைக்காக பூசி மூழ்கி முதலமைச்சர் அதுக்கு இது கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அதுக்கு நான் வந்து நன்றி சொல்கிறேன் அப்படின்னவர் இந்த ஜனநாயகன் படத்துக்கு யார் பிரச்சனை கொடுத்தாங்க, யார் நெருக்கடி கொடுத்தாங்கிறத தப்பித்தவரி கூட சொல்ல தயாராக இல்லை. 2வது பூசி மொழிகி குரல் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாரு. அப்படி கூட அவர் பேசலை. ஆமா. சொந்த குரல் நான் குரலே கொடுக்கலங்க, எனக்காக குரல் கொடுத்தவங்களுக்கு நன்றின்னு அவர் சொல்லியிருக்கலாம். அவர் பிரச்சனைக்கு அவர் குரல் கொடுக்கல அப்படிங்கிறத தாண்டி ஜனநாயகன் படத்திற்கு யார் நெருக்கடி கொடுத்தது அப்படிங்கிறத பற்றி இதுவரைக்கும் பேசவே இல்லை இவர். அது மட்டும் இல்லை, அவரே சொல்கிறார் வந்து நான் வந்து அதாவது ஒவ்வொரு கூட்டத்தில் என்னென்னா முதல் கூட்டத்தில் பேசுனதுக்கு விளக்கம் கொடுக்குறதே அவருக்கு ஒரு வேலையாக போச்சு. நான் தான் தமிழ்நாடு அப்படின்னாரு. இப்போ வந்து தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாட்டுக்கான பிரதிநிதி தான் தாவேக்கா அப்படிங்கிறாரு. டெல்லியா தமிழ்நாடான்னு நான் கேள்வி கேட்டேன், அதை நான் ஏன் கேட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறேன். நான் வந்து பாஜகவை காப்பாற்றுவதாக திரிக்கிறார்கள் அப்படிங்கிறாரு. ஜனநாயகன் படத்துக்கு நெருக்கடி வருது, ஜனநாயகன் படத்துக்கு யார் நெருக்கடி கொடுக்கிறார்கள் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லலைன்னா அப்போ பாஜகவை நீங்கள் காப்பாற்றுவதாகத்தானே அர்த்தம். வேற என்ன இருக்க போகிறது? அதை தாண்டி வந்து அவரே வந்து போன கூட்டத்திலேயே சொன்னார் வந்து திருப்பரங்குன்ற விஷயம் ஒரு மறைமுகமாக என்ன சொன்னார்னா சில சென்சிட்டிவான சில தேவையில்லாமல் வந்து சில பேர் பற்ற வைக்கிறாங்க, சில தலைவர்கள் வந்து வாய்மூடி அமைதியாக இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப நார்மலைஸ் பண்ணார். அதாவது ஏதோ 1-2 ஹெச்ராஜா பேசினால தான் மாதிரியான பிரச்சனை நடக்குது, மற்றபடி அவங்களுக்கு மதவாத அரசியலாம் இல்லை என்பதை போலத்தான் பேசுகிறார். கடைசியாக வந்த மோடி கூட திருப்பரங்குன்றத்தில் போய் நெடுஞ்சான் கடையாக விழுந்து அந்த இறந்து போன பூர்ணச்சந்திரனை பார்த்தாருன்னா திட்டமிட்டு தான் அவர்கள் வந்து அயோத்தியை போல காசி மதுராவை போல அந்த திருப்பரங்குன்றத்தை ஆக்க வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டு பண்ணுகிறார்கள். ஆனால் அதை பற்றி பேசலை. இன்னைக்கு காலையில் இந்தி திருப்பி எதிர்ப்புக்காக தமிழிசை சவுந்தரராஜன்லேருந்து ஸ்டாலின் வரைக்கும் பேசிட்டாங்க. அது அவருக்கு யாரும் எழுதி கொடுக்கல போல அதை பற்றி பேசவே இல்லை. நேற்று எழுதின ஸ்கிரிப்டில் இன்னைக்கு நடந்த சம்பவம் இருக்காதுல. ஆமாம், அதனால் வந்து அதை பற்றி பேசவே இல்லை. அப்புறம் திடீர்னு வந்து எனக்கு வந்து கேட்டால் வந்து காவிரி முல்லை பெரியார் பிரச்சனை பற்றி ஒரு பேசுவாரா அப்படிலாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட ஏதோ சொல்ல போகிறாரு போல இருக்கு அப்படின்னா அதை விட்டு வேற எங்கேயோ போயிட்டார். ஏன்னா கேரளாவிலையும் ஒரு படம் ஓடணும், கர்நாடகாவிலையும் படம் ஓடணும். அதுக்கு நாம் தமிழருக்கு சேர்ந்து தொடர்ச்சியாக இந்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்குது, நீ ஏன் பேச மாட்டேங்கிற அப்படிங்கிறத அதை பற்றி அவர் பேசுறதுக்கு தயாராக இல்லை. அப்புறம் சம்மந்தம் இல்லாமல் வந்து அணைக்கு அடியில் போய் கூட நான் வந்து பாதுகாப்பு வந்து எப்படி பலமாக இருக்குங்கிறது தெரியும் அப்படிங்கிறாரு. முல்லை பெரியாருக்கு அவர் போனால் விட மாட்டாங்கன்னு அவருக்கு தெரியல. ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட தமிழ்நாட்டு பொறியாளர்களையே அவங்க விட மாட்டாங்க. அதுதான் அங்கே பாதுகாப்பு சோதனையில் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. அதான் ஒரு பிரச்சனை குறித்து எனக்கு எந்த கருத்தும் தெரிஞ்சிக்க அவசியமும் இல்லை, அவர் தெரிஞ்சிக்க விரும்பவும் இல்லை. ஆனால் நான் வந்து இப்போ 2 பஞ்சு டயலாக் பேசியே அவருடைய ரசிகர்களை ஏமாற்றியே கொண்டு போயிடலாம் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறாருங்கிறது தான் அவருடைய இந்த மொத்த ஸ்பீச்சிலுமே நமக்கு தெரியுது. மணல் மாபியா கொள்ளை அப்படிலாம் அவர் பேசுகிறாரு. ஜெயலலிதாவை ஆதரிக்கிறாரு. ஜெயலலிதா கட்சியிலிருந்து தான் செங்கோட்டையன் வந்து கூப்பகிருஷ்ணன் வரைக்கும் வைத்திருக்கிறார். ஊழல் செய்ய மாட்டோங்கிறாரு. கூப்பாகிருஷ்ணன் மேலேயும் ஊழல் வழக்கு இருந்தது, செங்கோட்டையன் மேலுமே ஊழல் வழக்கு இருந்தது அப்படிங்கிறத நமக்கு தெரியும். அதை தாண்டி ஜெயலலிதா ஆட்சி காலகட்டத்தில் தான் மதுரையில் வந்து மணல் மாபியாக்கள் அதிகமாக இருக்கிறார்கள். பிஆர்பியினுடைய வழக்கு எடுத்துட்டு உச்சநீதிமன்றம் சகாயத்தினுடைய தலைமையில் ஒரு கமிட்டியே போட்டது அப்படிங்கிறலாம் நமக்கு தெரியும். ஆனால் ஜெயலலிதா மேலோ அதிமுக ஆட்சியின் மீதோ எந்த விதமான விமர்சனங்களையும் பண்ணாமல் வெறுமனே திமுக எதிர்ப்பு. அப்புறம் இன்னொன்று சொல்கிறார் வந்து கனிம வள கொள்ளையினால தான் நிலத்தடி நீர் மட்டம்லாம் குறைஞ்சு போச்சு, ஐநா ஒரு அறிக்கை சமர்ப்பிச்சிருக்கு அப்படிங்கிறாரு. எனக்கு அது புரியலை. கனிம வள கொள்ளையினால தான் நிலத்தடி நீர் மட்டம் குறையுமாங்கிறது தெரில. நிலத்தடி நீர் மட்டங்கிறது நீர்வளம் குறைவு, மழைநீரை சேகரிக்காமல் விட்டுட்டோன்னா குறையும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து ஏதோ ஸ்டாலினுடைய இந்த 5 ஆண்டு காலத்தில் தான் நிலத்தடி நீர் மட்டுமே முற்றிலுமாக வந்து ஒளிஞ்சிருச்சு, ஐநா ஏதோ அறிக்கை விட்டுருக்கு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு இந்த 5 வருஷத்தில் அவ்வளோ பெரிய தண்ணீர் பிரச்சனையை தமிழ்நாடு குடிநீர் பிரச்சனையெல்லாம் எதிர்கொள்ளலை. எல்லா முறையுமே காவேரி முதல்லேருந்து எல்லா ஆறுகளுமே ஒழுங்காகவே வந்திருக்கு. சென்னை கூட இப்போ தான் நம்ம கோடையில் இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் கூட நமக்கு இங்கே சென்னையில் கடந்த காலத்தில் எடப்பாடி ஆட்சி காலத்தில் காலையிலே தண்ணி லாரியாக ஓடின மாதிரி அந்த மாதிரியான சூழல் வந்து இந்த 4-5 வருஷத்தில் நமக்கு வரல அப்படிங்கிறது தான் உண்மை. அது அவருக்கு எப்போ சென்னையில் தண்ணீர் பிரச்சனை இருந்துச்சு, எப்போ இல்லை, எந்த விவரமே அவருக்கு தெரியாது தான்
தெரியாதுங்கிறது தான் அதுக்கு காரணம். இல்லை, அது அவர் வீட்டை விட்டு வெளியில் வந்து தானே தெரியும். அவர் பாவம் பனையூருக்குள்ளேயே இருப்பார். அதை தாண்டி வந்து அவருக்கு வேறு என்ன தெரியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வந்து தான் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன பண்ண ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்காரு. அதில் என்னென்னா வந்து ரேஷன் கடைகள் பெண் விற்பனையாளருக்கு பெண் இடையாளர், ஆண் விற்பனையாளருக்கு ஆண் இடையாளருங்கார். இது நமக்கு புரியவே இல்லை. இப்போ காலேஜ் ஸ்கூல்ஸே வந்து பாய்ஸ் ஸ்கூலு கேர்ள்ஸ் ஸ்கூல்னு தனித்தனியாக இருக்கக்கூடாது. கோ எஜுகேஷனுங்கிறது தேவை. ஆண்களும் பெண்களும் கலந்து பழக வேண்டும். அந்த கூச்சங்கள்லாம் போக வேண்டும். பாலின சமத்துவம்னா என்னன்னு தெரிந்து கொள்வதற்கு அதான் வாய்ப்பு அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு சூழலில் இப்போ அலுவலகத்தில் வந்து ஒரு அலுவலகத்தில் ஆண் பெண் எல்லாரும் சேர்ந்து தான் பழகுறாங்க. அதனால் ரேஷன் கடையில் வந்து பெண் இவங்க விற்பனையாளர் இருந்தாங்கன்னா பெண் இடையாளர் என்ன வேறு ஏதாவது தப்பாக நடந்துருமா? இன்னும் இவ்வளோ ஒரு அபத்தமான கருத்தை வந்து கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் சொல்கிறார் அப்படிங்கிறது நமக்கு புரியவே இல்லை. அவர் அடிப்படையில் இப்போ வந்து ஆண் விற்பனையாளர், ஆண் இடையாளர், இருக்கக்கூடிய பெண் விற்பனையாளர், அந்த ஆணும் பெண்ணுமா இருக்கக்கூடிய இடங்கள் வந்து சரியில்லைங்கிறது தான் அவருடைய மனநிலையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் அவர் இப்படி வந்து இப்படியான கருத்துலாம் அவருக்கு யோசனையாக வருது. அவருடைய துறையில் தான் மீட்டு பிரச்சனை அவ்வளோ இருக்குது. சினிமா துறையில் தான் அவ்வளோ மீட்டு பிரச்சனைகள் இருக்கிறது. அதை பற்றி அவர் வாயை திறக்காமல் சம்மந்தம் இல்லாமல் ரேஷன் கடையில் வந்து பெண் இடையாளர்கள் இப்போ வேற எங்கேயுமே அந்த பிரச்சனைகள்லாம் கிடையாதா அப்படிங்கிறது நமக்கு புரியலை. பெட்ரோல் பங்கில் கூட தான் பெண் பணியாளர்கள் ஆண் பணியாளர்கள்லாம் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. எல்லா இடங்களுமே எல்லாருமே சேர்ந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு நேரத்தில் இவ்வளோ ஒரு பிற்போக்குத்தனமான 10ஆம் பசலித்தனமான கருத்துக்களை அவர் எப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியவில்லை. இந்த மாதிரி அதுக்கப்புறம் 2 ஏக்கர் நிலத்துக்கு உள்ள விவசாயிகளுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவங்க வந்து அரசு பணிகளில் ஒன்றிய அரசு பணிகளிலோ அல்லது மாநில அரசு பணிகளோ இல்லை என்று சொன்னால் அவங்களுடைய உயர்கல்வி வரைக்கும் நாங்கள் இலவசமாக தருவோம். இதெல்லாம் ஏற்கனவே இருக்கிறதா முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்குன்னு ஏற்கனவே இருக்கக்கூடியதான். கட்டண சலுகைங்கிறதுலாம் ஏற்கனவே இருக்கிறது தான். திருநங்கைகளுக்கு வந்து உயர்கல்வி வரைக்கும் சலுகைங்கிறதெல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க. என்ன அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா வந்து மீனவர் பிரச்சனைக்கு வெறுமனே கடிதம் மட்டும் எழுதிக்கிட்டு இருந்தால் பத்தாது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுப்போம்னா எப்படி அழுத்தம் கொடுப்பாரு? இல்லை, அவர் சீமான் மாதிரி ஏதாவது நெய்தல் படை அமைப்பாரான்னு தெரியல. சீமானாவது கற்பனை ஒரு கதையாவது சொல்ல, அப்படி நெய்தல் படை அமைச்சு சிங்கள கடற்படை மேலே கை கொண்டு வீசுவோம் அப்படின்னா அவராவது கதையாவது சொல்கிறா. அப்படி இவர் என்ன அப்படின்னா ஒரு மாநில அரசுடைய அதிகார வரம்புங்கிறது என்ன? ஒன்று வந்து கடிதம் எழுதலாம், இன்னொன்று என்னென்னா சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பலாம், அல்லது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கலாம். நாடாளுமன்றத்தில் அதிக அளவு எம்பிக்கள் இருந்தாங்கன்னா நாடாளுமன்றத்தில் முடக்கக்கூடிய அளவுக்கு எதிர்த்து குரல் கொடுக்கலாம். இவ்வளோதான் ஒரு மாநில அரசு வந்து பண்ண முடியும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இவர் மட்டும் மாநில முதலமைச்சராகிட்டால் என்ன பண்ணுவார்? என்னத்தை அழுத்தம் கொடுப்பாரு அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லணும்ல. அதுவும் சொல்லாமல் அதாவது அவருக்கு என்ன அரசியல்னா என்னன்னு தெரில. ஏதோ அணைக்கடியில் போய் பாதுகாப்பு செக் பண்ணுங்கிற சுறா படம் மாதிரி வாய்க்கு வந்ததில் அது ஒன்றும் பேசிட்டு, ஏன்னா எதிர்த்தாப்பில் இருக்கிற கூட்டமும் வந்து இவர் என்ன பேசுவாங்கிறத கேட்கறதுக்காக வந்த கூட்டம் இல்லை, பார்க்க வந்த கூட்டம் தான். அவரை பார்க்க வந்தால் அவர் என்னத்தை பேசினாலும் சரி 1 1 2ன்னு சொன்னால் கூட கைதட்டிட்டு போகக்கூடிய அளவுக்கான ஒரு கூட்டங்கிறதுனால எதையாவது ஒன்று பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதான் நம்ம வந்து பார்த்த வரைக்கும் நமக்கான ஒரு அப்சர்வேஷன். இன்றைக்கு ஹோலி பண்டிகை வேறு. ஹோலி 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 அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹோலி பண்டிகை நம்ம அதிகமாக தமிழ் சினிமாக்களில் தான் பார்த்துருக்கிறோம். நாயகன் படத்துலேருந்து ஆரம்பித்து இப்போ பார்த்தோம்னா சென்னையில் வந்து இந்த ஹோலி கல்ச்சருங்கிறது ஓரளவுக்கு பரவலாக இருக்குது. இப்போ நிறைய வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இங்கே இருக்காங்க அப்படிங்கிறதுனால வந்து அந்த ஹோலி கல்ச்சர் அப்படிங்கிறது அதிகமாகி கொண்டிருக்கிறது. வரப்போகக்கூடிய தேர்தலில் யார் ஹோலி கொண்டாட போகிறாங்க, யார் முகத்தில் கறி பூச போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாகவே இருக்கிறது. அநேகமாக அடுத்த வாரத்திலலாம் தேர்தல் தேதி அறிவிச்சிருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். வரக்கூடிய தேர்தல் என்பது எப்படியாக இருக்கும், யாருக்கு ஹோலி கொண்டாட்டமாக, யாருக்கு கறி பூசப்படக்கூடிய திண்டாட்டமாக இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து இது போன்ற பல்வேறு விதமான செய்திகளை உரையாடுவதற்காக மானம் தமிழ்நாடு யூடியூப் சேனலோடு தொடர்புகள். முச்சன் ஷோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சமூக வலைதளங்களில் பகிருங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.